நன்றிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கடந்த வகுப்புல இயல் 6ல் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை பேழை சிலப்பதிகாரம் புகார் காண்டத்துல அரங்கேற்று காதை அந்த பகுதியில இருக்கக்கூடிய மாதவியுடைய நாட்டிய பயிற்சியும் நாட்டிய அரங்கம் எப்படி அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்ற செய்திகளையும் கடந்த வகுப்புல நாம பார்த்தோம். சரிதானா? இந்த வகுப்புல அதோடைய தொடர்ச்சியா தலைக்கோள் அமைதி அப்படின்னு பட்டம் பெறாங்க. தலைக்கோள் அமைதி என்றது ஒரு பட்டம் தான். எப்படி நம்ம இப்ப கலைமணி அப்படின்னு ஒரு கலையில சிறந்து விளங்குறவங்களுக்கு தற்காலத்துல பத்ம பூஷன், பத்ம விபூஷன் என்ற பாரத ரத்னா போன்ற விருதுகள்லாம் வழங்குறாங்கல்ல, அது மாதிரி நினைச்சுக்கோங்க. அது மாதிரி அதாவது அந்த நாட்டியத்துல சிறந்து விளங்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, நாட்டியத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு தலைக்கோள் அமைதி அப்படின்னு பட்டம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாணவி என்ன செய்யறாங்கன்னா அந்த பட்டத்தை பெறுகிறாங்க. அது ரொம்ப சிறப்பாக அந்த பட்டத்தை சொல்றாங்க. அதுதான் இந்த இதுல நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன். பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த சீர் இயல் வெண்குடை காம்பு நனிகொண்டு கண் இடை நவமணி ஒழுக்கி மன்னிய நாவல் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தன் ஆக என வந்தன செய்து வழிபடு தலைக்கோள் புண்ணிய நன்னீர் பொன்குடத்து ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தெரும் நாளால் புலம் இந்த பாடலுக்குரிய அர்த்தத்தை முதல்ல பார்க்கணும். அப்ப பேரிசை மன்னர்னா பெரும் புகழ் கொண்ட மன்னர். தலைக்கோள் அமைதியும் பட்டம் கொடுக்க போறாங்க. பேரிசை மன்னர் அப்படின்னா பெரும் புகழ் கொண்ட மன்னர் பெயர் புறத்து எடுக்க, அவர்கள் அதை அந்த தோற்றத்தை போற பெரும் புகழ் கொண்ட மன்னர்களுடைய தோற்றத்தை, அது என்ன அப்படின்னா, ஒரு மன்னன் ஒரு பகை மன்னனோடு நிகழ்ச்சிய போது தோற்று போயிருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட என்ன செய்வாங்கன்னா அவனுடைய அந்த வெண்கொற்ற கொடையை பரிஞ்சிடணும். அந்த வெண்கொற்ற கொடையை அப்படின்னா அந்த கொடையின் கீழதான் மக்களாட்சி செய்யப்படும். சரிங்களா? அந்த கொடை எப்படி வெயில் படாம நிலவு போல இருந்து அந்த உயிர்களை போல இந்த மன்னன் அந்த உலக உயிர்களை காக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த வெண்கொற்ற கொடை கொடுத்தது. அப்ப இந்த பகை மன்னனோடு போரிட்டு அந்த பகை மன்னனிடந்து பெறப்பட்ட அந்த தோற்று புறம் காட்டி ஓடிய, ஐயா என்னால உன்னோட போட்டி போட முடியாது, உன்னோட போர் கொடுக்க முடியாதுன்னு ஓடி போற அந்த பகை மன்னன் புறமுதுகு காட்டி ஓடிடுவானாம். சரிங்களா? அப்படி அந்த மன்னனிடமிருந்து பெறப்பட்ட அந்த வெண்கொற்ற கொடையுடைய காம்புல செய்யக்கூடியதுதான் இந்த தலைக்கோள் அமைதி அப்படின்ற பட்டம். பேரிசை மன்னர் பெயர் புறத்து எடுத்த, பெயர் புறத்து அப்படின்னா தோற்று போன, புறமுதுகு காட்டி, பெயர்னா தோற்று, புறத்தெடுத்து ஓடிய சீர் இயல், சீர்னா சிறப்புன்னு அர்த்தம், சீர் இயல்னா தன்மைன்னு அர்த்தம், சிறப்பான தன்மை கொண்ட வெண்குடை. வெண்குடைன்னா என்ன அர்த்தம்? வெண்மை கூட்டல் குடை பண்பு தொகை. வெண்குடைனா அந்த வெண்கொற்ற கொடைதான். அந்த வெண்குடையுடைய காம்பின் நனிகொண்டுனா சிறப்பாக கொண்டு கண் இடைனா கண்ணா கணுப்பா. அந்த ஒரு கொடைக்கும் இப்ப நம்ம ஏற்கனவே கணுனா மூங்கிலுடைய கணுக்கள் பார்த்தோம்ல, அந்த கணுக்கள் முழுவதும் எதனால செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா நவமணினா என்னது? 9 வகையான மணிகள். அந்த கணுக்கள் முழுவதையும் நவமணிகள், அந்த வைரம், வைடூரியம், கோமேதகம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நவமணிகள் எல்லாம் அந்த இடத்துல பதித்து என்ன செய்வாங்களாம் அப்படின்னா, அந்த நவமணிகளுக்கு இடையில ஒரு பொன் தகட்டை வச்சு வலமுறை, இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு ஒரு பந்தல் போடும் போது ஒரு கயரை அப்படி வச்சு கட்டுறோம்ல, அந்த மாதிரி அந்த வெண்கொற்ற கொடையில என்ன செய்யறாங்க, நவமணிகளை எல்லாம் அதுல தச்சு, அதாவது அதுல இழைத்து, அதை நவமணிகளை வைத்து அதை அலங்கரித்து, அதுல அந்த இடைப்பட்ட பகுதிகளில் என்ன செய்யறாங்கன்னா சாம்பூநதம், அந்த இது குறிச்சுக்காங்க, சாம்பூநதம் தான் பாருங்க. கண் இடை நவமணி உழுக்கி மண்ணி என்ன கழுவியன்னு அர்த்தம் குறிச்சுக்கணும். அப்ப அந்த கணுக்களுடைய இடைவெளி முழுவதும்
நவமணிகளை வைத்து சேர்த்து அதை கழுவி நாவல் பொலம், பொலம்னா பொன்பா, நாவலம் பொன்னா குறிச்சுக்கோங்க, அழகிய பொன். என்ன அப்படின்னா உயர்ந்த பொன், நாவலம் பொன். அதுதான் சாம்புனதம். இப்ப நம்ம சொல்றோம்ல 916 KTM அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தூய பொன்பா, உயர்ந்த பொன், ரொம்ப விலை மதிப்பு மிக்க, அதிக விலை மதிப்பு இருக்கக்கூடிய பொன், தங்கம். சாம்புநதம் குறிச்சுக்கோங்க, அதுக்கு பேரு என்னது? சாம்புநதம். நாவலம் பொலம் தகட்டு இடைநிலம், இடையில அதை வச்சு நிலம் போக்கி, அதை எப்படின்னா வலது பக்கத்துல இருந்து வலம்புரியாகவும் இடம்புரியாக, வலது பக்கத்துல இருந்து இடது பக்கமும் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம். என்ன தகடு? என்ன தகடு? பொன் தகடு. அதுக்கு அந்த தகட்டுக்கு பேர் என்ன? சாம்புநதம். அப்ப தோற்று ஓடிய அந்த மன்னனுடைய வெண்கொற்ற கொடை இருக்கு பாருங்க, அந்த வெண்கொற்ற கொடையுடைய காம்புல நவமணிகளை வைத்து இழைத்து அதுல என்ன செய்யறாங்க? அதை கழுவி நாவலம் பொன் தகடு அப்படின்னா சாம்புநதம் என்ற பொன் தகடு. தகடுனா பொன் கயிறுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த கயிற்றை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் வைத்து காவல் வெண்கொடை மன்னவன் கோயில். அப்ப காவல் வெண்கொடை அப்படின்னா உலகை ஆளக்கூடிய, காவல்னா என்ன அர்த்தம்? உலகை ஆளக்கூடிய வெண்குடை அப்படின்னு அர்த்தம். வெண்ணெய் கூட்டல் கொடை. அப்ப உலகத்தை ஆளக்கூடிய மன்னன், அந்த மன்னனுடைய வெண்கொடை, வெண்கொற்ற கொடையுடைய உலகை ஆளக்கூடிய, உலகத்தையே காக்கக்கூடிய அந்த மன்னனுடைய அரண்மனையில தான் அதை வச்சு எடுத்துட்டு வருவாங்களாம். அப்ப ஒரு இடத்துல இப்ப ஊர் திருவிழா நடக்க போது பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல நாட்டாமையுடைய வீட்டுல இருந்து சாமிக்கு இது கொண்டு வரணும், சீர் கொண்டு வரணும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி மன்னனுடைய வீட்டுல, அதாவது மன்னனுடைய வீடு என்னது? அரண்மனை. அந்த மன்னன் உலகத்தை காக்கக்கூடியவன், காவல் புரிவவன். அவனுடைய அந்த வீட்டுல அத யாரா நினைச்சுனா இந்திரனுடைய மகன் சயந்தன் குறிச்சுக்காங்க. இந்திரனுடைய மகன் சயந்தன் என நினைத்து அந்த கோலை, அந்த செங்கோ, அந்த வெண்கொற்ற கொடையினால செய்யக்கூடிய அந்த கோல் இருக்கு பாத்தீங்களா, அதை வைத்து அதான் காவல் வெண்கொடை மன்னவன் கோயில். மன்னவன் கோயில்னா மன்னவன் கோயில் என்பது அரண்மனை தான். இந்திர சிறுவன், இந்திர சிறுவன்னா சயந்தன், இந்திரனுடைய மகன். சிறுவனை யாரு? மகனாக, அதை இந்திரனுடைய மகனாக சயந்தன் என நினைத்து வந்தனை செய்து, வந்தனைனா வழிபாடு, அதுக்குரிய மரியாதை, அந்த வழிபடக்கூடிய முறைகள்லாம் செய்து வழிபடு தலைக்கோள் புண்ணிய நன்னீர் பொன் குடத்து ஏந்தினான். அப்ப அதை என்ன செய்யறாங்கன்னா, அந்த இந்திரனுடைய அந்த கோல் இருக்குல்ல, அந்த வெண்கொற்ற கொடையிலுடைய காம்புல என்னென்ன பதிச்சிருக்கிறாங்க? நவமணிகளை கொண்டு இழைத்து அதுல என்ன செய்யறாங்க? சாம்புநதம் அப்படின்ற பொன் தகட்டை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் வச்சு அதை உலகத்தை ஆளக்கூடிய அந்த மன்னவனுடைய அரண்மனைகளை வைத்து இந்திரன் மகன் சிறுவன், இந்திர சிறுவன் யாருன்னா இந்திரன் மகன் சயந்தன் என நினைத்து அதை வழிபாடெல்லாம் செய்து அதை அந்த தலைக்கோளை வழிபடு தலைக்கோள் புண்ணிய நன்னீர், நன்னீர்னா புண்ணிய நதிகளில் இருந்து பெறப்பட்ட நல்ல நீர், சரிங்களா? அந்த நன்னீர் அப்படின்றது பண்பு தொகை. அந்த நன்னீரை எல்லாம் பொன் குடத்து ஏந்தி, பொன் குடம்னா பொன்னால செய்யப்பட்ட குடங்களை எல்லாம் ஏந்தி, அந்த சொல்றோம்ல கும்பாபிஷேகம் பண்றதுக்கு என்ன செய்வாங்க? கங்கையில இருந்து காவிரியில இருந்து நதியெல்லாம் நீர் எடுத்துட்டு வர்றாங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி புண்ணிய நதிகளிலிருந்து பெறப்பட்ட அந்த தண்ணீரை எல்லாம் எடுத்து பொன்னால் செய்யப்பட்ட குடங்களிலே அந்த நீரை கொண்டு வந்து ஏந்தினா, அந்த நீரை கொண்டு வந்து மண்ணியனா அதை நல்லா கழுவுவாங்களாம், சரிங்களா? மண்ணியனா ஏற்கனவே கழுவிய பின்னர் மாலை அணிந்து, அதுக்கு நல்ல மாலை அணிந்து எவ்வளவு செய்யறாங்க பாத்தீங்களா? ஒரு தலைக்கோள் அமைதி, ஒரு நாட்டியத்துக்கு சிறந்து விளங்குறவங்களுக்கு வழங்கக்கூடிய பட்டம், அந்த பட்டத்துக்கு இவ்வளவு வேலை செய்யறாங்க. நலம் தரும் நாளால், நலம் தரும் நாள்னா நல்ல நாள். நம்ம எது ஒரு செயல் பார்க்கறனாலும் நல்ல நாள் பார்த்தானே செய்யறோம். அது மாதிரி பொலம் பூ ஓடை, பொன்னால் செய்யப்பட்ட முகப்படாம். ஓடைனா முகப்படாம், அந்த முகம் என்னது? இந்த யானைக்கு முகத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த நெற்றி வர்ற இடத்துல என்ன செய்வாங்கன்னா ஒரு பொன்னால செய்யப்பட்ட ஒரு தகடு. இந்த கோயில் யானைக்கெல்லாம் சில கேரள யானைகளுக்கெல்லாம் அந்த ஜோடிப்பாங்க, அது தங்கத்தினால செஞ்சிருக்கிறாங்களா, அதுதான் அந்த ஓடை அப்படின்றது முகப்படாம். யானைக்கு அந்த முகத்துல மாட்டக்கூடிய அந்த முகப்படாம் அரசு உவா தடக்கையில் பரிசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பல் இயம் ஆர்ப்ப
அரைசொடு பட்ட ஐம்பெரும் குழுவும் தேர்வலம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்து ஆங்கு. அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. குறிச்சுக்கோங்க, அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், அந்த என்னது ஓடை அப்படின்னா முகப்படாம்னு சொன்னா, அரசு உவானா பட்டத்து யானை. அந்த யானை, அது பட்டத்து யானைனா அரசனுடைய யானை, அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய யானை. அந்த யானைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அரசு உவா கடக்கையில் அந்த யானையுடைய கைகளில் வைத்து பரிசினர் பரிசை கொண்டு வந்து வாழ்த்துவார்கள். அந்த பரிசை கொடுத்து வாழ்த்தி தருவார்கள். முரசு எழுந்து, வாத்தியங்கள்லாம் அந்த யானைகிட்ட கொடுக்கும் போது வாத்தியங்களா அதிருமா. முரசு எழுந்து, நம்ம கொட்டக்கூடிய முரசெல்லாம் எழுந்து இயம்ப, இயம்பனா அந்த முரசுகள் ஒலிக்க, பல் இயம், பல் இயம்னா இன்னிசை கருவிகள் எல்லாம் கொண்டு ஆர்ப்ப, ஆர்ப்பனா எழுந்து ஓசை தர, அரைசொடு, அரைசுனா அரசரோடு, அரசரோடு பட்ட, அரசரோடு சேர்த்து ஐம்பெரும் குழு, அரசன் கணக்காயர் என்று 5 பேர் இருப்பாங்க, அதுதான் ஐம்பெரும் குழு. அந்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஐம்பெரும் குழுவினராக கூடி அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேர் வளம் செய்து, தேரை வளம் வந்து, அந்த நல்ல அரண்மனை தேர் இருக்கும்ல, அந்த தேரை வளம் வந்து, கவிகைனா பல்லக்கு, கவிகைனா குறிச்சுக்கோங்க பல்லக்கு, அந்த பல்லக்கை கொண்டு வந்து கொடுக்க அந்த தலைக்கோலை கொடுப்பார்கள். இப்படி அந்த மாதவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பட்டத்திற்கு அவ்வளவு மதிப்பு வைத்து அவ்வளவு பூஜைகள் எல்லாம் செய்து அதை ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடத்துறாங்க. தலைக்கோல் அமைதி பட்டமப்ப ஊர்வலம் செய்து புகுந்து, அங்கே ஊர்வலம் செய்து அந்த என்ன செய்யறாங்க, முதல்ல அந்த தேர் சுத்தி வந்து அதுல பல்லக்கு மேல வச்சு, அது மேல அந்த கவிகைனா பல்லக்குன்னு சொல்றோம், கவிஞன், கவிஞன்னா என்னது கவிஞன், அந்த கவிஞன் கையில அதை கொடுத்து அதை என்ன செய்வாங்களா, அந்த ஊர்வலமாக எடுத்துட்டு வந்து அந்த மாதவி ஆடக்கூடிய அந்த அரங்கத்துல அந்த தலைக்கோலானது வைக்கப்படுமா. பாருங்க, அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு தலைக்கோல் அளித்து சிறப்பிப்பர். தலைக்கோல் என்பது சொன்னா, தலைக்கோல் என்பது பெரும் புகழ் கொண்ட பகை மன்னனுடன் நிகழ்த்திய போரில் தோற்று புறம் காட்டி அவனிடம் இருந்து பறிக்கப்பட்ட அழகுமிக்க வெண்கொற்ற கொடையின் காம்பில் செய்யப்படுவது. அக்காம்பின் கணுக்கள் முழுவதும் நவமணிகளை இழைத்து அக்கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் சாம்புநதம் என்னும் பொன் தகட்டை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுற்றி கட்டி, அதான் சொன்னேன்ல, அந்த பொன் தகட்டை வலது பக்கமும் இடது பக்கமும் வச்சு அதையே ஒரு கோலாக, ஒரு குச்சியாக மாற்றி வெண்கொற்ற கொடையுடன் உலகாலும் மன்னனின் அரண்மனையில் அதனை வைத்து, அதான் இந்திரனுடைய மகனாக சயந்தன் என்று வைத்து, இந்திரன் மகன் சயந்தன் என கோலை நினைத்து மந்திரங்கள் எல்லாம் செய்து மந்திர விதியாலே வழிபாடு செய்வர். அத்தலைக்கோலை புண்ணிய நதிகளிலிருந்து பொற்குடங்களில் முகந்து வந்தாத புண்ணிய நதிகள், நல்ல நீரை கொண்டு வந்து நன்னீரால் நீராட்டுவார். பின்பு மாலைகளை அணிவித்து பொருத்தமான ஒரு நல்ல நாளிலே பொன்னாலான பூணினையும் முகப்படாம், அதான் சொன்னோம் ஓடை, முகப்படாத்தையும் கொண்டிருக்கக்கூடிய பட்டத்து யானை, அதான் அரசுவான பட்டத்து யானை. அந்த பட்டத்து யானையுடைய கைகள்ல வாழ்த்தி தருவர். அப்படி தரும் பொழுது முரசுகள் முழங்க பல்வேறு வாத்தியங்கள் ஒலிக்க அரசரும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஐம்பெரும் குழுவும் சூழ்ந்து வர பட்டத்து யானை தேரை வலம் வந்து அதன் மேல் உள்ள கவிஞனிடம் அத்தலைக்கோலை கொடுக்கும். பின்பு அனைவரும் ஊர்வலமாக அரங்கிற்கு வந்தபின் அத்தலைக்கோலை கவிஞன், அதான் கவிகை அப்படின்னா கவிஞன்னு சொன்னோம், கவிகை அப்படின்னா அந்த கவிஞன் வந்து அந்த அரங்கத்துக்கு முன்னாடி வைப்பான். அரசவை கவிஞர் கையில தான் அதை கொடுப்பாங்க. மாதவியின் ஆடல் அரங்கில் தலைக்கோல் வைக்கப்பட்டது அப்படின்றதுதான் இந்த பகுதி. பாருங்க, அடுத்து மாதவியுடைய நாட்டியம் மங்களப்பாடல். இயல்பினின் வழா இருக்கையின் முறைமையின் குயிலுவ மாக்கள் நெறிப்பட நிற்ப வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி. இயல்பினின் வழா அப்படின்னா தகுதியில இருந்து மாறாது. வழா என்பது செய்யுள் இசை அளபடை. இயல்பினின் வழா அப்படின்னா
அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த தன்னுடைய இயல்பு முறையிலிருந்து மாறாமல் எங்கெங்க இப்ப ஒரு நல்ல பெரிய இதுனா முத வரிசையில சிறப்பு விருந்தினர்கள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, விஐபின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுடைய பேர்கள்லாம் அங்கங்க எழுதி ஒட்டப்பட்டிருக்கும். இப்ப நிறைய இடத்துல அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி இயல்பினின் வளா அப்படின்னா தகுதிக்கேற்ப மாறாமல் இருக்கை முறைமை அவங்கவுங்களுக்கு அமைக்கப்பட்ட அவரவர் தகுதிக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட இருக்கைனா ஆசனம், உட்காரக்கூடிய இடம், அந்த நம்ம சேர்னு சொல்றோம்ல நாற்காலி, அந்த நாற்காலி முறைமையின் குயிலுவமாக்கல். எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. குயிலுவமாக்கல் அப்படின்னா இசைக்கருவிகள், குறிச்சுக்கோங்க. குயிலுவமாக்கல் அப்படின்னா இசைக்கருவிகள், இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்கள். குயிலுவமாக்கல்னா இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்கள். நெறிப்பட நிற்ப, அப்படியே வரிசையா நிக்கிறாங்க. முதல்ல யார் வாசிக்கணும், அடுத்து யார் வாசிக்கணும், வழிமுறைப்படி நிற்க வேண்டிய முறைப்படி அவர்கள் எல்லாம் நிற்க வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து, வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து அப்படின்னா மாதவி என்ன செய்யறாங்க அப்படின்னா தன்னுடைய வலது காலை முதல்ல வைத்து வர்றாங்க. ஏன்னா ஒரு நல்ல நிகழ்வு நடக்க போகுது. அப்ப வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கம் அப்படின்னா அந்த நாட்டிய அரங்கத்தில் வளத்தூண் சேர்தல், அந்த பொறுமுக எழினி நம்ம சொன்னோம்ல வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போகுமே, அந்த பொறுமுக எழினி, எழினி என்ன சொன்னோம், திரைன்னு சொல்லியிருக்கோம். அந்த பொறுமுக எழினிக்கு சேர்ந்த அப்ப அங்கிருந்து அவங்க வரணும் அப்படின்ற அந்த முறைப்படி இதெல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி நடக்க வேண்டுமோ அந்த முறைப்படி சரியாக நடத்தப்பட்டிருக்கு. அத அழகா இளங்கோவடிகள் பதிவு செஞ்சிருக்கிறார். வளத்தூண் சேர்தல், வளத்தூணிலிருந்து வருவது வழக்கென பொருந்தி நிலையானது, அதுதான் சிறப்பு, அதுதான் தகுதி என பொருந்தி மாதவியானவள் வருகிறார். இன்னெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல் நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீர் இயல் பொலிய நீர் அல நீங்க வாரம் இரண்டும் வரிசையின் பாட பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். அப்படின்னா இந்த நெறிதான் சரியான நெறி. அப்ப இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த இந்த நெறியில இருந்து வலது பக்கத்துல இருந்து இடது பக்கம் போய் நிக்கிறா யாரு, மாதவி. இடத்தூண் சேர்ந்த தொல் நெறி, தொல்னா தொன்மையான வழி, பண்புத்தொகை, தொல்நெறி என்பது பண்புத்தொகை, தொன்மையான பழமையான வழியில் இயற்கை தோரிய மகளிர். தோரிய மகளிர்னா ஆடல்ல தேர்ந்த பெண்கள். தோரிய மகளிர்னா அர்த்தம் ஆடலில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்கள். அந்த பெண்கள் எல்லாம் சீர் இயல் பொலிய நன்மை பெருகவும். சீர் இயல்னா நன்மை, சீர்னா சிறப்பு, இயல்னா தன்மை, சிறப்பான தன்மை, அதாவது நன்மைகள் பெருகவும். நீர் அல அப்படின்னா நீர் அலனா தீமை, தீமைகள் நீங்கவும் அந்த ஆடலில் சிறந்த மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா வாரம், வாரம்னா ரெண்டு இதுப்பா, என்ன அப்படின்னா இன்னிசை பாடல். இந்த முதல் எடுத்தோன்னா நம்ம இப்ப ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் என்ன செய்வோம், கடவுள் வாழ்த்து பாடுவோம்ல, அது மாதிரி ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் குறிச்சுக்கோங்க. ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்னும் தெய்வ பாடல்களை எல்லாம் அவர்கள் வரிசையாக, அந்த தோரிய மகளிர் அப்படின்னா ஆடலில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாடுகிறார்கள். பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். அப்ப அந்த பாடலுடைய இறுதியில முடிவுல இசைப்பதற்குரிய இசைக்கருவிகள் எல்லாம் அங்கே கூட்டமாக குயிலுவ கருவிகள் என்றால் இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள் எல்லாம் அந்த கருவிகளை வாசிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஓரொற்று வாரமும் ஈரொற்று வாரமும் முறையாக பாடப்பெற்று ஈற்றில் அப்படின்னா முடிவில் இசைக்கருவிகள் ஒலிக்கக்கூடிய வகையில அந்த மாதவியுடைய நாட்டியம் அங்கே அரங்கேற போகுது. பாருங்க, அரசன் முதலானோர் யாவரும் தத்தம் தகுதிக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தனர். அதன் அருகே இசைக்கருவிகளை வாசிப்போர் நிற்க வேண்டிய முறைப்படி அவரவர்க்கு உரிய இடத்தில் நின்றனர். அதன் பிறகு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாடக கணிகையாகிய மாதவி அரங்கில் வழக்காலை முன்வைத்து ஏறி பொறுமுக எழினிக்கு நிலையீடான வளத்தூண் அருகே போய் நிற்க வேண்டியது மரபு என்பதால் இதுதான் இப்படித்தான் நிக்கணும் அப்படின்னு மரபு படி போய் அங்கே நிற்கிறார்கள். அவ்வாறே ஆடலில் தேர்ச்சி பெற்று அரங்கேறிய தோரிய மகளிர்னா ஆடலில் சிறந்து விளங்கக்கூடிய பெண்கள் தொன்று தொட்டு வரும் முறைப்படி அவங்க எல்லாம் ஒருமுக வழினி வரையா வர்றாங்க, ஒருமுக எழினி வரையா வராங்க. எழினிக்கு நிலையீடான இடப்பக்க தூணின் அருகே போய் நின்றனர். நன்மை பெருகவும் தீமை நீங்கவும் வேண்டி
ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்னும் தெய்வ பாடல்களை முறையாக பாடினர். அப்பாடலின் முடிவில் இசைப்பதற்குரிய இசைக்கருவிகள் அனைத்தும் கூட்டாக இசைத்தன. அடுத்து இசைக்கருவிகள் எப்படி முழங்குதுன்னு பாருங்க. குழல்வழி நின்றது யாழே, யாழ்வழி தனுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவுடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. அப்பா இது எல்லாமே இசைக்கருவிகளுடைய பெயர்கள்பா. குழல்னா புல்லாங்குழல்பா. யாழ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய இரும்பு இது மாதிரி இருக்கும், நடுவுல இந்த நரம்பு மீட்டு பாடுவாங்கல்ல. அப்ப முதல்ல படிக்க போறது குழல் வழியே யாழிசை வருது. முதல்ல புல்லாங்குழல் ஒலிக்குது, அதோடைய வழியாக யாழிசை ஒலிக்குது. யாழிசைக்கு அடுத்து தனுமை அப்படின்னா மத்தளம் பா. மத்தளம் அந்த யாழ் வழியாக தன்னுளம். ஒவ்வொரு இசைக்கருவிகளும் எப்படி இளையராஜா அந்த இன்னிசை அரங்கேறும் போது எப்படி ஒவ்வொரு கருவிகளா வாசிப்பாங்களோ அது மாதிரி தனுமை நின்றது தகவு, தகவுனா வழி. தன்னுமை பின்வழி நின்றது முழவு. முழவு என்பது ஒரு இசைக்கருவி தான், அது கொட்டக்கூடிய கருவி. இது பறை இசை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி முழவுடன் கூடி நின்று, அதோட கூடி நின்றது ஆமந்திரிகை. ஆமந்திரிகைனா இடது கையால் வாசிக்கக்கூடிய வாத்தியம், இடக்கை வாத்தியம். இது எல்லாம் சரியாக வாசிக்கப்படுது. பாருங்க, குழல் முதல்ல குழல் புல்லாங்குழல் வருது, அது வழியாக யாழ் இசைக்கிறாங்க. அதே யாழ் தொடர்ந்து மத்தளம் மீட்டுறாங்க. மத்தளத்தை தொடங்கி தகவுனா வழின்னு அர்த்தம்பா. தன்னுமை பின்வழி நின்றது முழவு, தன்னுமை பின்வழி நின்றது முழவு. முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம். இது மனப்பாட பாடல். ஆசிரியப்பா பாட்டு பாவகை ஆசிரியப்பா பாத்துக்கங்க, அது ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. இசைக்கருவிகள் உழைத்த முறை. குழலின் வழியே யாழிசை நின்றது. யாழிசைக்கு ஏற்ப தன்னுமையாகிய மத்தளம் ஒலித்தது. தன்னுமையோடு இயைந்து முழவு ஒலித்தது. முழவுடன் இடக்கை வாத்தியம் கூடி நின்று ஒலித்தது. இவ்வாறு அனைத்து கருவிகளும் இயைந்து இசைத்தன என்று அந்த இசைக்கருவிகளை எப்படி ஒரு ஆசிரியர், நாடக ஆசிரியன் போல இளங்கோவடிகள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யறாரு பாத்தீங்களா. மாதவி மன்னனிடம் பரிசு பெறுது. பொன் இயல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தென நாட்டிய நன்னூல் நூல் நன்கு கடைபிடித்து காட்டினல் ஆதலின். பொன் இயல், பொன் இயல்னா செய்யப்பட்டன்னு அர்த்தம். பொன்னை போல தன்மை உடையவள் அர்த்தம். யாரு? மாதவி. பொன்னால் செய்யப்பட்ட பூங்கொடி, ஒரு தங்கத்தினால செய்யப்பட்ட பூங்கொடி. சரியா? பூங்கொடினாலே மெல்லிசு, அது தங்கம் அதை விட சிறப்பு. பொன்னால செய்யப்பட்ட பூங்கொடி ஆடுனா எப்படி இருக்குமோ அதை போல பொன் இயல் பூங்கொடி புரிந்துடன், பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி அதோடு இருப்பதை போல வகுத்தென, அதை போல நடனமாடியதை போல நாட்டிய நன்னூல், நாட்டிய நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்ட, இப்படித்தான் ஆடணும், இப்படித்தான் இருக்கணும், வரும்போது பொறுமுகை எழினி வெளியாதான் வரணும் அப்படின்ற அந்த விதிமுறைகளை எல்லாம் சிறப்பாக பின்பற்றிய அந்த மாதவியானவள் நாட்டிய நல்நூல் நன்கு கடைபிடித்து, அப்படியே பாவம், அபிநயம், தாளம், ஏன்னா நடனம் ஆடுறவங்களுக்கு இது எல்லாமே இருக்கணும். ஏன்னா அந்த நடனத்துலதான் இறைவனே தங்குறார். இறைவனே ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. நடராச பெருமானே தில்லையில ஆடல் கலையில தான் வளர்ந்தவரா விளங்கி இருக்கிறாரு. அப்ப நல்ல பாவம், அபிநயம் இவற்றை எல்லாம் பாவத்தோட ஆடணும், பாவமா ஆடக்கூடாது. அப்ப பாவம், அபிநயம், அபிநயம் என்பது முகத்துல காட்டக்கூடியது. இவற்றையெல்லாம் சரியாக கடைபிடித்து அவள் உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு, அனைவரும் கண்டுகளிக்கக்கூடிய அளவிற்கு அழகுற ஆடுகிறாள். யாரு? மாதவி ஆனவள். அது பாருங்க, பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன்னா அந்த பூங்கொடியோடு இது ரெண்டும் சேருவதை போல, பொன்னால் செய்யப்பட்ட பூங்கொடியே நடனமாடியது போல நாட்டிய நல்நூல் நன்கு கடைபிடித்து காட்டினல் ஆதன். எதை காட்டுறாங்க? பாவம், அபிநயம். பாவம், அபிநயம் இதையெல்லாம் இளை பூங்கோதை இயல்பினில் வழாமை தலைக்கோள் எய்தி தலை அரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 எண்களஞ்சு ஒரு முறையாக பெற்றனர். இளைப்பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்திருக்கக்கூடிய பச்சை மாலை. பூங்கோதை என்பது
பூவால செய்யப்பட்டது, சரிதானா? அப்ப அந்த பூங்கோதை என்பது மாதவியை தான் குறிக்கும். அப்ப மாதவியுடைய அந்த கூத்து இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே அழகா இருக்குதா? அப்ப நாடக கணிகைக்கு வழங்கக்கூடிய, நாடக பெண்ணுக்கு வழங்கக்கூடிய அந்த பொன்னால் அரசன் அணிந்திருக்கக்கூடிய பச்சை மாலையை பூங்கோதையாகி இருக்கக்கூடிய அந்த காவல் வேந்தன், காவல் வேந்தன்னா யாரு? யாரு? நம்ம மன்னன். அந்த காவலை உடைய அந்த வேந்தன், காவல் செய்யக்கூடிய வேந்தன் இலை பூங்கோதை அரசன் அணிந்திருக்கக்கூடிய பச்சை மாலை இயல்பினில் வளாமை, தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் ஆடக்கூடிய தலைக்கோல் ஏறி, தலைக்கோல் என்ற பட்டம் பெற்று தலை அரங்கு ஏறி, தலை அரங்குனா அந்த அரங்கேற்றம், முதல்ல அரங்கேற்றம் செய்த விதிமுறை கொள்கையின், இப்படித்தான் ஆடணும் என்ற விதிமுறைகள் எல்லாம் நாடக கணிகையாக பின்பற்றிய அந்த மாதவியானவள் எத்தனை பரிசு பெறாங்களாம்? 1008 களஞ்சு. இந்த களஞ்சு என்பது ஒரு வகை எடை அளவு. இப்ப நம்ம கிலோ அப்படின்னா சொல்றோம்ல, அது மாதிரி 1008 பொன், 1008 பொன் எடை அளவு இருக்கக்கூடிய பொன் மாலையை மன்னன்ட்ட இருந்து பரிசாக பெறுகிறார். யாரு? மாதவி. பாருங்க, மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். எப்படி பரிசு பெறாங்கன்னு பாருங்க. பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி வந்து நடனமாடியது போல மாதவி அரங்கில் தோன்றி நாட்டிய நூலில் சொல்லப்பட்ட முறைமை தவறாது பாவம், அபிநயம் இவற்றை சரியாக கடைபிடித்து அனைவரும் கண்டுகளிக்கும்படி அழகுற ஆடினார். மாதவி கூத்துக்குரிய இயல்பு இருந்து சற்றும் வலுவாது ஆடினால் அந்த ஆடலை கண்டு அகமகிழ்ந்த மன்னனிடமிருந்து தலைக்கோழி, இந்த பட்டம் தான் இவ்வளவுக்கும் காரணம். இந்த பட்டம் தான் பெறுவதற்கு அந்த தலைக்கோள்னா எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க, அந்த நாட்டியத்துல சிறந்து விளங்கக்கூடியவர்களுக்கு தான் கொடுப்பாங்க. தலைக்கோழி என்னும் பட்டமும் பெற்றால் அரங்கேற்றம் செய்யும் நாடக கணிகையருக்கு பரிசு இவ்வளவு பரிசு கொடுக்கணும். எவ்வளவு? 1008 களஞ்சு பொன்மாலை. 1008 களஞ்சு பொன்மாலையை மன்னனிடமிருந்து பரிசாக பெற்றால் யாரு? மாதவி. சரிங்களாப்பா? பாடல் புரியுதா உங்களுக்கு? இதுல பொருள் கூறு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அந்த பொருள் கூறுல நல்லா பாத்துக்கோங்க. ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாக்கியம், இலை பூங்கோதை அப்படின்னா அரசன் அணிந்திருக்கக்கூடிய பச்சை மாலை, அதான் நான் சொன்னேன். இலை பூங்கோதை அப்படின்னா அத பெண்ணாக விளங்கக்கூடிய அவளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, யாழுடைய வகைகள் பத்தி கொடுத்துருக்காங்க. 21 நரம்புகளை கொண்டது பேரியாழ். இதெல்லாம் ஒரு மதிப்பெண்ல கேட்கலாம், குறிச்சு வச்சுக்கோங்க. 17 நரம்புகளை கொண்டது மகரையாழ். 16 நரம்புகளை கொண்டது சகோடையாழ். 7 நரம்புகளை கொண்டது செங்கோட்டியாழ். இதை குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். தொல்நெறி என்பது பண்புத்தொகை, ஆடலும் பாடலும் என்பது எண்ணுமை. உறுப்பிலக்கணம் பாருங்க. தொழுதனர், தொழு கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் ஆர், இது நமக்கு தெரியும். அன் வந்து இறந்த கால இடைநிலை, அன் வந்து சாரிய, இத்து தான் இறந்த கால இடைநிலை. அர் வந்து பலர்பால் வினை முற்று விகுதி. தலைக்கோள், இது கேட்பாங்க. தலை கூட்டல் கோள், இயல்பினும் விதியினும் நின்ற இக்கு தோன்றுதா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா தாப்பா மிகும். அப்புறம் கற்பவை கற்றவில்லை. பள்ளி விழாக்கள், ஊர் திருவிழா, பட்டிமன்றம், தொலைக்காட்சி நிகழ்வுகளுக்கான அரங்கம், அரசு விழாக்களுக்கான மேடை போன்றவற்றின் அரங்க அமைப்பு, ஒளி அமைப்பு, திரை அலங்காரம் குறித்து கலந்துரையாடுகள். இப்ப எல்லா இடத்துலயும் எல்லா அரங்கங்களும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலருடைய திருமணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரங்கமே அழகா இருக்கும். அதே மாதிரி அரசு விழாக்கள்ல பாத்தீங்கன்னா அரங்கம் இன்னும் அழகா இருக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கலந்து வரலாம். இது எப்படி இளங்கோவடிகள் எவ்வளவு அழகா அந்த அரங்கத்தை சொல்றாரு பாத்தீங்களா? அதை நீங்க பாத்துக்கணும். அடுத்து இதுல என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா, குருவினால பாருங்க. ஒருமுக எழினி, பொறுமுக எழினி, அது நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புலயே பார்த்துட்டோம். அதன் பிறகு இந்த நாட்டிய அரங்கின் அமைப்பு, அதுவும் நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புல பார்த்துட்டோம். இந்த வகுப்புல இது வந்து மனப்பாட பாடல். இந்த மனப்பாட பாடல் வந்து என்னென்ன அப்படின்னா, குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தனுமை நின்றது தகவே, தனுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை அப்படின்னு அந்த மனப்பாட பாடலை நீங்க நல்லா படிச்சுக்க. ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. இதுதான் சிலப்பதிகாரம். இன்றைய வகுப்போடு சிலப்பதிகாரம் நிறைவுற்றது. இதோட நம்ம இயல் 6 நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இயல் 6 நிறைவு செஞ்சிருக்கிறோம்.
இயல் 6ஐயும் நம்ம நிறைவு செஞ்சோம். எனவே மாணவர்களாகிய நீங்கள் இந்த 6வது இயலை நன்றாக படித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் வகுப்பில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் நன்றிகள்.